ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜெபிப்போமா என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரம் நம் அநேக காரியங்களை பார்த்து அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். அதிலும் விசேஷமாக கடந்த வாரத்திலும் குடும்பங்களுக்காக நாம் ஜெபித்தோம். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாகவே உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் நம் சில காரியங்களை பார்த்து அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். தற்போதுள்ள சூழ்நிலையில நாம் அதிகமாக கேள்விப்படுகிற செய்திதான் இந்த வெயிலின் தாக்கம். இந்த வெயிலின் தாக்கம் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த வருடத்துல அதிகரித்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். சில பருவ காலநிலை மாற்றங்கள் நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறாங்க. அப்ப இது நிமித்தமாக தேசத்துல எவ்விதமான தீமைகள் கடந்து வரும், ஜனங்கள் இதனால் எவ்விதமான பாதிப்புகளை சந்திக்க நேரிடும், இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து நாம் அதற்காக தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இதை குறித்து மேலதிகமான காரியங்களை நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் ஜேம்ஸ் வர்ணராஜ் அவர்கள் விளக்கி சொல்லுவாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போமா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலியமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பிலே மிக்க மகிழ்ச்சி. நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில் கர்த்தர் பேசின தீர்க்கதரிசன வார்த்தைகளை வைத்து இனி தேசங்கள் நடக்கிற காரியங்களை அறிந்து நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் நாம் முக்கியமான ஒரு காரியத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் நடக்கிற தீமையான காரியங்களை தேவன் முன்குறித்து சொல்லியிருக்கிறாரா? கர்த்தரை வெளிப்படுத்தியிருக்கிறாரா? யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அநேக பூமி அதிர்ச்சிகள் நிலநடுக்கங்கள் உண்டாகும் என்ற வேதத்தில் பல காரியங்களை நாம் மத்திய 26ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கும்போது இந்த காரியங்கள் எந்த காலத்தில் நடக்கும் என்பதை நாம் சரியாக அறியாதிருக்கிறபடினாலே கர்த்தர் பேசின காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், தேசத்தில் நடந்து வருகிற இனி நடக்க போகிற தீமை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு நடக்கிற சம்பவங்களை கர்த்தர் ஏற்கனவே முன்கூட்டி நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரா என்று பார்ப்போமானால் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வரப்போகிற பெரிய தீமை தேசத்தில் வரப்போகிறது. அதை குறித்து நாம் என்ன என்று பார்த்து அதற்கான இன்றைக்கு அதிகமாக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தீமையானது, வரப்போகிற தீமையானது முன் அறிவிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. மதிப்புக்குரிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஐயா வின்சென்ட் சிலுகுமார் அவர்கள் கடைசி கால ஆபத்துக்கள் என்ற ஒரு புஸ்தகத்தில் 2007ஆம் வருஷத்தில் அதை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த கடைசிகள் ஆபத்தில் என்ற புஸ்தகத்தில் வாங்கி படிப்பிலானால் இதில் நடக்கிற காரியங்கள், நடக்கிற சம்பவங்கள், இனி நடக்க போகிற தீமையான காரியங்கள் குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தின சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து தான் நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். 2007ஆம் வருஷத்தில் கர்த்தர் பேசின காரியங்கள் இத்தனை ஆண்டுகள் கழித்து அது துரிதமாய் வந்து கொண்டிருக்கிறது. இந்த காரியம் நடப்பது எப்படிப்பட்ட நாட்களுக்குள்ள வாழ்கிறோம் என்பதை பார்த்து தேவன் வெளிப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை அறிந்து ஜெபிப்பது நலமாக இருக்கிறது விசுவாசிக்கிறேன். அதனால் ஒருவேளை மேலதிகமான கல்வி பெற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள விரும்பிலானால் இந்த கடைசி கால ஆபத்து என்ற இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிப்பிலானால் இன்னும் இந்த கடைசி கால தீமை என்னது என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இந்த நாளில் நம்மை சுற்றி நடக்கிற முக்கியமான சமூகங்களை பார்த்து நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், எப்போதும் மே மாதங்களில் வெயிலின் கொடுமைகள் அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு நாம் கண்டிராத வகையில் இந்த வெயிலின் தாக்கமானது நம்மை அதிகமாய் பாதித்து இருக்கிறதை உணர முடியும். அரசாங்கம் கூட பார்த்தீங்களானால் வெயில் காலங்களில் அதிக பாதிப்புகளை சந்திக்காதபடிக்கு 11 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் வெளியிலே செல்ல வேண்டாம் என்று எச்சரித்திருக்கிறார்கள். ஏன் இப்படி முன்னெச்சரிக்கையான வரையறுக்கப்படுகிறது? இது அதிகரித்து வருகிற காரணம் என்ன? இந்த அதிகரித்து வருகிற வெப்ப அலைகள் இப்போதுதான் அது ஆரம்பித்திருக்கிறதா? இது உண்மையாகவே இயற்கையினால் உண்டாகிற ஆபத்து தானா, அல்லது வேறு ஏதாவது சம்பவம் இதில் இருக்கிறதா என்று பார்த்து நாம் இன்றைக்கு கடந்து போகிறோம். நீங்கள் பாருங்கள், சமீப காலத்தில் உலக அளவில் அதிக வெப்பம் பதிவான நகரங்கள் 100 நகரம் என்று சொல்லப்படுது. அந்த பட்டியலில் 98 நகரங்கள் இந்தியாவை சேர்ந்தவர்களாய் இருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் வெப்பத்தின் அளவு 40 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் சில இடங்களில் 45 புள்ளி செல்சியஸ்
அதிகமாகவும் பதிவாக உள்ளது. பல வட மாநிலங்களில் பார்ப்போமானால் இந்த வெயிலின் பாதிப்பு நிமித்தமாய் சில மரணங்கள் நடந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த நாட்களில் அநேக இடங்களில் தமிழ்நாட்டில் வெப்பநிலை பார்ப்போமானால் 100 டிகிரி ஃபாரன்ஹைட் கடந்து வந்ததாக வானிலை ஆய்வு மையம் வெளிப்படுத்துகிறது. இந்த ஆண்டு கோடை காலத்தில் இதுவரை இல்லாத அளவு ஒரு வெப்பம் உச்சத்தை எட்டும் என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். விசேஷமாய் பசிபிக் பெருங்கடலில் சூப்பர் எல்லினோ நிகழ்வால் வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது. அது நிமித்தமாய் தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் வரை வெப்பமானது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று வானிலை நிலையம் நம்ம எச்சரிக்கிறது. அதிகரித்து வரும் வெப்பநிலையின் காரணமாக அன்றாட வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை நாம் சந்திப்பதை நம்மால் உணர முடிகிறது. இனி வரப்போகிற நாட்களில், வரப்போகிற மாதங்களில் இது நிமித்தமாய் இந்த வெப்ப அலை தொடர்ந்து வரும் நிமித்தமாய் மின்சார நுகர்வு மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நிமித்தமாய் 10 மணி நேரங்கள் அதற்கு மேல் அதிகமாக கரண்ட் கட் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று சொல்லப்படுகிறது. இந்த வெப்பம் மிகுந்த நாட்களில் மின்சாரம் இல்லாமல் இருப்பது எவ்வளோ ஒரு கடினமான காரியம் என்று பாருங்கள். அது மாத்திரமல்ல, தினமும் தன்னுடைய பிழைப்புக்காக வெளியிலே சென்று வேலை செய்கிறவர்களை பார்ப்போம். உதாரணத்துக்கு கட்டிட வேலை செய்கிறவர்கள், இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ வேலை செய்கிறவர்கள், அலுவலகத்தில் வாகனத்தில் செல்கிறவர்கள், இப்படி திரளான ஜனங்கள் இந்த வெப்ப அலை நிமித்தமாய் பாதிக்கப்படுவார்கள். இந்த அதிகமான கோடை வெப்பம் வரும் நிமித்தமாய் உடல் ரீதியான பாதிப்புகளை அது கொண்டு வருவதாய் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்ப தாக்குதல். இதன் மூலமாய் பலர் மயக்கம் அடைந்து முதியோர், குழந்தைகள் உயிரிழக்கக்கூடிய காரியங்கள் நடைபெறுவதாக நாம் கண்கூடாய் பார்க்கிறோம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் மரணங்கள் 80 ஆண்டுகள் தோறும் இந்தியாவிலே அதிகரித்து வருவதாய் சொல்லப்படுகிறது. நம் புள்ளிவர்களை பார்ப்போமானால் இப்படிப்பட்ட காரில் இந்திய தேசத்திலே சமீப காலமாய் பல ஆண்டுகளாய் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்பது நடந்து கொண்டே வருகிறது. பலவீனமான இதயமுள்ளவர்கள், முதியவர்கள் இந்த கோடை காலத்தில் வெப்ப அலையால் தாக்கப்படுவதையும் மாரடைப்பால் மரணம் அடைவதையும் நம்மால் உணர முடிகிறது, காண முடிகிறது. இந்த கோடை கால நோய்கள் ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்ப்போமானால் உடலில் நீர் சத்து குறைவாய் இந்த பாதிப்பு அதிகமாய் ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, இது நிமித்தமாய் அதிக அளவில் உற்பத்தி பாதிக்கக்கூடிய காரியங்கள், அரிசி, கோதுமை, தானியங்கள், இந்த அடிப்படை உணவுகளை கொண்ட காரியங்கள் இந்த கோடைக்கால வெப்பத்தினால் பாதிப்பு உண்டாகும். ஜூன், ஆகஸ்ட் மாதங்களில் உருவாகிற எல்லினோ என்ற இந்த தாக்கம் சூப்பர் எல்லினோவாக உருவாகும் என்று கணிக்கப்படுகிறது. அதன் காரணமாக வறட்சிகள், அநேக இடத்துல வெள்ளப்பெருக்கள் உண்டாகும். இந்த எல்லினோ போன்று லானினோ என்ற ஒரு வார்த்தையும் அடிக்கடி செய்தியிலே உலா வருவதை உங்களால் காண முடியும். முக்கியமாக செய்தித்தாளில் படிக்கிறவர்களுக்கு நம்மால் அதை பார்த்த உடனே தெரிந்து கொள்ள முடியும். எல்லினோ, லானினோ என்ற ஒரு காரியத்தை நீங்கள் பல முறை பார்த்திருப்பீங்க. இந்த எல்லினோ, லானினோ என்பது ஒரு ஸ்பானிஷ் வேர்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த லானினோ என்பது கடல் பகுதியில் வெப்பநிலையை குளிர்வூட்டுகிறது. வழக்கத்தை விட குறைந்தபட்சம் 0.5 டிகிரி குறைந்தால் லானினோ உருவாகிவிடும். இதனால் ஒரு வருடத்திற்கு பெய்யக்கூடிய மழையானது ஒரு மாதத்தில் பெய்யக்கூடிய மழையானது ஒரு நாளிலோ பெய்யும். இதுதான் இந்த லானினோவுடைய காரியங்கள். எல்லினோ என்றால் என்ன என்று பார்ப்போமானால், மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் அந்த மேல்பரப்பு நீர் வழக்கத்திற்கு மாறாக வெப்பம் அடைவதையும் எல்லினோ என்கிறோம். இதை சூப்பர் எல்லினோ என்று சொல்கிறார்கள். பூமியின் காலநிலையை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு தலைகீழாய் மாற்றிவிடும் இந்த சூப்பர் எல்லினோ. இப்படிப்பட்ட திடீர் மாற்றங்களால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் பார்ப்போமானால், இதை தெரிந்து கொண்டால்தான் நம்மால் ஜெபிக்க முடியும். இந்தியாவில் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று பார்ப்போமானால், இந்தியாவில் இது வெப்ப அலைகளை அதிகரிப்பதோடு பருவமழை பொழிவையும் சீர்குலைத்து விடும். தமிழகம் பெருசாக நம்பியிருக்கிற காரணம் பார்ப்போனால், இந்த வடகிழக்கு பருவமழை இது தாமதப்படுத்தவோ அல்லது குறைவோ செய்யலாம். இதனால் சென்னை போன்ற பெரிய பெரிய நகரங்களில், சென்னையில், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி பெரிய பெரிய நகரங்களில் குடிநீர் வழங்குகிற காரியங்கள், ஏரியுடைய நீர் மட்டங்கள் குறைந்து நீர் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாய் மாறிவிடும். உதாரணமாக காவிரி டெல்டா பகுதிகளில் சாகுபடி சுழற்சி பாதிக்கப்பட்டு பயிர் விளைச்சல்கள் குறைக்கப்படும்.
நிலத்தடி நீர்மட்டமும் வேகமாய் குறைய வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு எல்னினோ நிகழ்வாக உருவாக அதிக வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். மே 2026 இது தெளிவான அறிகுறி தென்படும் என்று அநேக விஞ்ஞானிகள் நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். இந்த எல்னினோ மாற்றத்தால் உலகத்தில் அதிக அளவு வெப்பம் உண்டாகி கடுமையான வறட்சிகள் பாதிக்கப்படும். முதல் காரியம். ரெண்டாவது, காடுகள் தீப்பிடித்து எரிந்து போகும். மூன்றாவது, வெப்ப உயர்வினால் பனி பிரதேசங்கள் மற்றும் பனி மூடிய சிகரங்கள் உருகி போகும். 4, இது உருவாகுவதால் கடலுடைய நீர்மட்டம் உயரும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, சென்னை போன்ற பகுதிகளில் கடல் மட்டம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருவதாய் சொல்கிறாங்க. அது நிமித்தமாய் இந்த கடல் நீரானது நகரங்களுக்குள்ளே புகுந்துவிடும் என்பதாய் பல இடங்களில் நம்ம செய்தித்தாள்களில் செய்தியுடைய தொகுப்பில் நம்மால் பார்க்க முடியும். இதனால் பல தீவுகள் காணாமல் போகும், பல கடற்கரை நகரங்கள் கடலுக்குள் மூழ்கி போகும் என்று ஆராய்ச்சியாளர் சொல்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது உலகம் தழுவிய மிகப்பெரிய பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் ஏற்படும் மிக பயங்கரத்தை நம்ம உணர முடியும். கடந்த நாட்களில் மதிப்புக்குரிய தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லிக்கொண்டே ஒரு காரியம், பஞ்சங்கள் தேசத்திலே உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது நிமித்தமாய் தேசம் இருக்கிற ஜனங்கள் கையேந்திர நிலைமை வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை பார்ப்போமானால் ஒருவேளை இந்த எல்னினோ லானினோ மூலியமாய் இப்படிப்பட்ட பாதில் ஏற்படும் போது சுனாமி கூட கடற்கரை பகுதியில் மட்டும்தான் தாக்கும். ஆனால் இந்த எல்னினோ அப்படி அல்ல, இது உலகத்தின் மூலை முடுக்கு எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய ஒரு பயங்கரம் என்பதாய் சொல்லப்படுகிறது. முதலாவது, இந்த எல்னினோவால் ஏற்படுகிற பஞ்சங்கள் இரண்டாக பிரிக்கலாம். 2 விதமாக இந்த பஞ்சம் வரும்னு சொல்லப்படுது. ஒன்று, அதிக வெப்பத்தினால் உண்டாகிற வறட்சினால் ஏற்படும் பஞ்சம். ரெண்டாவது, வெள்ளத்தினால் ஏற்படும் அழிவுகளால் உண்டாகிற பஞ்சம். அதிகமான வெப்பம் இருக்கிறதுனால வறட்சி ஏற்பட்டு அதனால் பஞ்சம் உண்டாகும். ரெண்டாவது, வெள்ளம் அதிகமாக மழை பெய்து வெள்ளம் வரனால அழிவுகள் உண்டாகும் என்று சொல்லப்படுது. கேரளா, ஆந்திரா, மேற்கு வங்காளம் மற்றும் தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதியில் இந்த எல்னினோ பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாம் இதை கண்கூடாக பார்த்து வருகிறோம். இப்போது அந்த வெப்பநிலையானது அதிகமாய் உஷ்ணங்கள் நம்மை அதிகமாய் பாதிக்கிறது. இந்த எல்னினோ தாக்கம் அதிகமாகும் போது இது இன்னும் தீவிரமடைந்து 50 டிகிரி செல்சியஸ் செல்லும் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது மாத்திரமல்ல, இது இயற்கையால் உண்டாகிற பேரழிவா அல்லது செயற்கையானதா என்று பார்ப்போமானால் அதற்கும் நமக்கு அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்படுறது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா தேசத்தில் ஹார்ப் டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிறார்கள். பொதுவாக நிலநடுக்கம், சுனாமி, புயல், சூறாவளி மற்றும் அதிகரிக்கிற வெப்பம் போன்ற இயற்கை பேரிடர்களை குறித்து குறிப்பிடுகிறார்கள். இயற்கையால் உண்டாகிற இத்தகைய பாதிப்புகளில் பல லட்சம் ஜனங்கள் தன் வீடுகளிலும் சொந்தங்களும் இழந்து நிற்கிறார்கள். இந்த ஹார்ப் டெக்னாலஜி என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யவும் மனிதனை கட்டுப்படுத்தவும் தங்களை விரோதிக்கிற தேசங்கள் மீது தொழில்நுட்பத்தின் மூலமாக சேர்க்கை நிகழ்த்த முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? நாம் பார்க்குறோம், இந்த ஹார்ப் டெக்னாலஜி நன்மைக்கான காரியங்களை செய்ய வைக்கிறதுக்காக போல காணப்பட்டாலும் இது அவர்கள் பல நேரங்களில் அது தவறாக கூட பயன்படுத்த முடியல. பல ஆராய்ச்சி கருவிகள் நன்மையை காட்டிலும் தீமைக்காகவே பயன்படுத்தப்படுகிறது என்பதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஹார்ப் டெக்னாலஜி என்னென்று பார்க்குமானால், ஹார்ப் என்பது ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்டிவ் ஆரோரல் ரிசர்ச் ப்ரோக்ராம் என்பதாய் சொல்லப்படும் அலாஸ்காவில் உள்ள ஒரு அறிவியல் ஆராய்ச்சி கூடம் ஹார்ப் என்று அழைக்கப்படுகிறது. இது இந்த ஹார்ப்பையுடைய முக்கிய பங்கு என்னன்னு பார்ப்போமானால், இது வளிமண்டலத்தின் மேல் அடுக்கடுக்கலான லோனோஸ்பியர் ஆய்வு செய்யப்படுகிறது என்று அமெரிக்க அரசாங்கம் கூறுகிறது. இந்த ஹார்ப் மூலமாய் மழை மேகங்களை ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்திற்கு அனுப்பவோ அல்லது புதிய மேகங்களை உருவாக்கவோ, உதாரணத்துக்கு பூமி ஒரு பகுதியில் மழை பெய்ய வறட்சியாக இடத்துல மழை பெய்ய வைக்க வேண்டும் என்று நினைத்த இடத்துல மேகங்களை கூட்டி மழை பெய்ய வைக்கலாம். அப்படி மழை பெய்ய வரும்போது அந்த மேகத்தை அப்படியே தள்ளி கொண்டு போய் கடலில் பெய்ய வைப்பார்கள் அந்த தண்ணியை. இது இந்த ஹார்ப்பின் மூலமாக இதை கண்டுபிடிக்கிறார்கள். இந்த ஹார்ப்புடைய மேகங்கள் வானிலை மாற்றம் மற்ற மின்காந்த போர்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு ரகசிய ஆயுதம் என்று அமெரிக்க வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அப்போ நன்மையை தீமையாக மாற்ற முடியும், தீமையை நன்மையாக மாற்ற முடியும். இப்படி தீமையான காரியங்களை செய்வதற்கு அந்த தீமைகளை செய்கிற ஜனங்கள் எழும்புவார்களானால் இது நன்மைக்கு போல தீமையான காரணம் அதிகமாய் கொண்டு வரப்படும். இந்த பயங்கள் என்னவென்றால், ஹார்ப் டெக்னாலஜி புயல், மழை, வெள்ளம் மற்றும் நிலநடுக்கங்கள் போன்ற இயற்கை சீற்றங்களை இந்த தொழில்நுட்பம் மூலமாய் செயற்கையாக மேன்மேட் மழையெல்லாம் வறண்டு கிடக்கும் இடத்துக்கு மழையை கொண்டு வரலாம். ஒரு காரியம் நன்மை.
மழையே இல்லாத இடத்துல, வறண்ட இடத்துல அதில் மழைகளை கொண்டு வரலாம். இன்னொன்று, அதே மழையை அவங்களுக்கு பிடிக்காத தேசத்தில் ஒரு பெரிய ஒரு 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 மழைப்பொழியை கொண்டு வந்து அந்த தேச வெள்ளங்களை கொண்டு வந்து அந்த தேசத்தை தத்தளிக்க வைக்கும் அவங்களால் முடியும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய இந்த ஹார்ப் என்பது பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஹார்ப்பில் உண்டாகிற பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியின் சுற்று வட்ட பாதையில் சுற்றி வர்ற எந்த செயற்கைக்கோள்களையும் இந்த ஹார்ப் சக்தியால் முடக்க முடியும். சேட்டலைட் இருக்குல்ல, நிறைய தேசங்களில் அவங்க தன் சொந்த தேசத்தினுடைய ஆராய்ச்சிக்காக பல சேட்டலைட் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பூமியில் சுற்றி வர பாதையில் எந்த ஒரு செயற்கைக்கோளையும் எந்த ஒரு சேட்டலைட்டையும் இந்த ஹார்ப்பின் சக்தியால் முடக்க முடியும். ரெண்டாவது, எந்த நாட்டின் மீதுமாய் தாக்குதல் நடத்த முடியும். ஒரு பகுதியில் இன்னொரு பகுதியில் இடைவிடாமல் இந்த மழை பெய்ய வைக்கிற ஒரு சக்தியை இந்த ஹார்ப்பால் செய்ய முடியும். அதனால் இந்த ஹார்ப் என்ற இந்த டெக்னாலஜி மூலியமாய் ஒரு வானிலை போரை நிகழ்த்த முடியும் என்பதாய் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். நாம் இதற்கு அதிகமாய் ஜெபிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வெள்ளத்தினாலோ புயலினால் சிக்கிக்கொள்ளும் கொடூரத்தை இந்த ஹார்ப்பால் நிகழ்த்த முடியும். இந்த ஹார்ப் டெக்னாலஜி என்பது ஒரு அதி பயங்கர வானிலை ஆயுதமாக உலகம் பார்க்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களையும் வாழ்கிற காரியம் தெளிவாய் அறிந்து விளங்கி கொண்டு இதற்காக ஜெபிக்கும் மனிதனால் உருவாக்கப்பட்ட தீமையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு காக்கப்படும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். மத்திய 24:7 சொல்கிறது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எரிச்சலும் பல இடங்களில் உண்டாகும். இது இயற்கையால் உண்டாகிற காரியம் இருக்குது, செயற்கையாலும் மனிதர் உருவாக்க முடியும் என்பதற்கு தான் இந்த ஹார்ப் டெக்னாலஜி என்பது சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் பரவலாக பஞ்சம் பல தேசத்தை தோண்டி கொண்டே இருந்தது, பட்னி சாவில் பெருகி கொண்டே இருந்தது. சில பஞ்சங்கள் வந்தபோது வேதாகமத்தில் சில காரியங்களை பார்க்கும்போது சில பஞ்சங்களில் பெற்றோர்களே தங்கள் சொந்த பிள்ளைகளை கூட கொன்று அவள் புசித்தார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த எல்லினோவால் பஞ்சம் உண்டானால் இருமுனை சாத்தியங்கள் உண்டு. ஒன்று, தண்ணீரினாலே ஒன்றும், தண்ணீர் இல்லாதனால ஒரு பாதிப்பும், தண்ணீர் இருக்கிறனால ஒரு பாதிப்பும், தண்ணீர் இல்லாதனால ஒரு பாதிப்பும் இந்த எல்லினோவால் உண்டாகும். தேவன் மிகப்பெரிய அழிவு வரும் முன்னே அவற்றை மாதிலாக ஜனங்களுக்கு காண்பித்து நம்மை எச்சரிக்கிறார். நாம் இன்றைக்கு இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு இவர்களுக்கு தப்பித்து கொள்ள ஒரு மார்க்கம் இருக்கிறது. ஒரு இனத்திலோ ஒரு தேசத்திலோ சங்காரம் ஏற்படும் போதெல்லாம் கர்த்தர் அங்கிருக்கும் தன்னுடைய ஜனங்களை முத்திரிடவும் முத்திரையிட்டவர்களை காக்கவும் செய்திருக்கிறார். அதில் பல இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். சங்காரக்காரன் வரும்போது கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாத்தார். அப்போ கர்த்தர் இதை தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது ஒரு காரியம். கர்த்தர் எப்போது தன் பிள்ளைகளை பாதுகாப்பார் என்றால், எசேக்கியேல் 9 சொல்கிறது, தேசத்தில் ஒரு தீமை வரும்போது அவள் உத்தரவாதம் எடுத்து அதற்காக ஜெபித்த போது கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் நெற்றியிலே முத்திரையிட்டார். முத்திரையிட்டவர்கள் காக்கப்பட்டார்கள். அதனால் நாம் இன்றைக்கு ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் இன்னைக்கு எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா, இந்த வெப்ப நாட்களில் நம்மையோ நம்ம குடும்பங்களில் வெப்பங்கள் தாக்கி விடாதபடிக்கு, குடும்பத்தில் சிறு குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இவங்களை ஒன்றும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் எதுவும் பாதிக்காதபடிக்கு, தாக்காதபடிக்கு அவர்களை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பாதிப்பு வரும். இரண்டாவது காரியம், இந்த நாட்களில் பிரயாணப்பட்டு வேலை செய்யும்படி கர்த்தருடைய பாதுகாப்பு கடந்து வரும்படியாக ஜெபிக்க போகிறோம். பல இடங்களில் கட்டிட தொழில் செய்கிறவர்கள், வெளியில் வேலை செய்கிறவர்கள், தெருவில் வியாபாரம் செய்கிறவர்கள் இந்த வெப்பாலை தாக்கி விடாதபடிக்கு கர்த்தரை பாதுகாக்க முடியாது. சில இடத்துல ஃபேன் இருக்காது, ஏசி இருக்காது, அவள் எந்த ஒரு அடிப்படை வசதி இருக்காது. தெருவோரில் குடியிருக்கல், வீதிகளில் வசிகள் நம்ம நிறைய பார்ப்போம். இவர்கள் யாரும் பாதிப்பு அடைந்து விடாதபடிக்கு நாம் அவர்களுக்காக ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த வெப்பத்தின் வெயில் தாக்கத்தினால எந்த மரண சம்பவங்களும் தேசத்தில் வந்துவிடவே கூடாது. நம்ம வாழ்கிற இந்த கடைசி நாட்களில் இத்தகைய தீமைகள் இருக்கலாம் உண்டாகாமல் மனிதர்கள் செயற்கையாக உருவாக்கப்படுகிறதா என்பதனை கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிவாய் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள காலங்கள் ஏற்ற ஞானத்தை காரில் இனம் கண்டுகொள்ள கிருபை கர்த்தர் அருளும்படியாய் நாம் ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தீமைகள் இனி நேரிடாதபடிக்கு மனித உயிரில் பாதுகாக்கப்பட சபைகளும் தெய்வ பிள்ளை எழுப்பி ஜெபிக்க கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். செயற்கையான அழிவுகள் உண்டாக்கி திரளான மரணங்கள் ஏற்படுத்த கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் வல்லமையில் கட்டப்படவும், அவர் ஞானம் எந்த ஒரு பொல்லாத இருள் நிறைந்த ஞானங்கள் அது ஒன்றும் வாய்க்காமல் போகும். திரைமறையில் செய்யப்பட்ட இப்படிப்பட்ட பேரில் உண்டாக்குற பொல்லாத மனிதர்கள் பிரயாசங்கள் வாய்க்காமல் போகணும் ஜெபிக்க போகிறோம்.
அது மாத்திரமல்ல, இந்த பொல்லாத மனிதர்கள் பின்புறந்து கிரீசிற பொல்லாத ஆவிகள் கொத்து கொத்தான மரணங்களை கொண்டு வரும். விசேஷமாய் எழுப்புலண்டு கர்த்தர் முன்குறித்த நம்முடைய தேசத்தில், இந்திய தேசத்தில் மரணங்கள் சேதங்கள் உண்டாகி ஜனங்களை திசை திருப்பாதபடிக்கு கர்த்தரை ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாம் அப்படி எல்லாம் எழுது என்று, ஆண்டவரே எந்த மரணங்கள் வரக்கூடாது, எந்த தீமை வரக்கூடாது, நாங்கள் கர்த்தருடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே எங்களை எங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் எந்த ஒன்று ஹீட் ஸ்ட்ரோக் வரக்கூடாது, யாரும் நாளில் பாதிப்பு வரக்கூடாது, எந்த ஒரு வெயில் விஷயத்தினால பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் போட்டு செபிக்கலாமா? வாங்க நாம் செபிப்போம். நம்ம இணைந்து தேவ பிள்ளை செபிக்க போகிறாங்க, நாமளும் இணைந்து எல்லாவற்றுக்கும் செபிப்போம். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். வாங்க செபிக்கலாம். அநேக காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். இந்த வெப்ப அலையின் நிமித்தமாக எப்படிப்பட்ட தீமைகள் கடந்து வரும் அப்படின்னு சொல்லி அண்ணன் நமக்கு விளக்கி சொன்னாங்க. இப்போ நாம் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஏற்பட்டிருக்கிற இந்த வெப்ப அலையின் நிமித்தமாக, அதிகமான வெயில் நிமித்தமாக எந்த பாதிப்பும் எங்களுடைய குடும்பங்களிலே கடந்து வராதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற முதியவர்களை, ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை, வாலிபர்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இந்த நாட்களிலே கடந்து வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா கர்ப்பிணி பெண்கள் மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு கடந்து வரட்டும். இந்த வெயில் தாக்கத்தின் நிமித்தமாக எந்த ஒரு ஆண்டவரே நீர் சத்து குறைபாடோ, ஆண்டவரே ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற எந்த ஒரு பாதிப்புகளும் ஒருவரையும் தொடாதபடிக்கு கர்த்தருடைய இரத்த கோட்டைகளை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வெளியே சென்று வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வாகனங்களில் பிரயாணப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கருத்திற்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மத்தியான வேலையில் வெயில் தாக்கத்து நிமித்தமா ஆண்டவரே அதில் நின்று வேலை செய்கிற ஒவ்வொரு கட்டிட தொழிலாளர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லார் மேலேயும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கடந்து வரட்டும். இந்த தாக்கம் ஆண்டவரே அவர்களுக்குள் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தி விடாதபடிக்கு கர்த்தர் தாமே நீர் உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, எந்த நீர்ச்சத்து குறைபாடோ, எந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோ எது ஒன்று அவர்களை தொடாதபடி, அது நிமித்தம் எந்த மரண காரியங்களும் ஏற்படாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பாதுகாப்பு கடந்து வரட்டும். ஆண்டவரே, கர்த்தராகிய தேவனீர் எங்களுடைய குடும்பங்களில் உம்முடைய பாதுகாப்பு கடந்து வரட்டும். உம்முடைய பிள்ளைகள் மேலும் உம்முடைய பாதுகாப்பு கடந்து வரட்டும். ஆண்டவரே, எங்களுக்குண்டான எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய தேசத்தில் வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் கடந்து வரட்டும், கர்த்தருடைய பாதுகாப்பு கடந்து வரட்டும்னு சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் குடும்பங்களை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த ஹீட் வேவ்ஸ் நிமித்தம் சுவாமி எங்கள் குடும்பங்களில் எந்த ஒரு பாதிப்பு வராதபடிக்கு தேவனாய் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, எங்கள் குடும்பங்களில் உள்ள சிறு பிள்ளைகளை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவன் எங்கள் சிறு பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, வயோதிபர்களை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பா, அவர்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து விடாதபடிக்கு தேவனாய் கர்த்தர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பிணி பெண்களை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, எங்கள் குடும்பங்களை நீரே பாதுகாக்கும்படியாய் தேவனே உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, எங்க பட்டணத்தில் ஆண்டவரே டெலிவரி வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, குறிப்பாக வெளியே சென்று வேலை செய்கிற பிள்ளைகளை உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய கல்வாரி இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் ஏசப்பா கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பா, எங்க தேசத்திலும் எங்க பட்டணத்திலையும் ஆண்டவரே, ஏசப்பா, எங்க குடும்பத்திலையும் ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு கடந்து வரும்படியா உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பா, நீங்க ஜெபத்தை கேட்கிற தேவன் அல்லவா சுவாமி. ஏசப்பா, நீங்க ஜெபத்தை கேட்பீங்க என்று சொல்லி தகப்பனே விசுவாசத்தோடு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஏசப்பா, நீரே ஆண்டவரே எங்க பட்டணத்தை எங்க குடும்பங்களை பாதுகாக்கும்படியாய் உங்க கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே இந்த நாட்களில் இப்படிப்பட்ட இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக ஆண்டவரே தீமையான காரியங்கள் உள்ளே கடந்து வருவதை கர்த்தருடைய ஜனங்கள் அறிந்து கொள்கிற கிருபைகளை கர்த்தர் தாங்க, காலங்களை விளங்கிக் கொள்கிற கிருபைகளை கர்த்தர் தாங்க. ஆண்டவரே, அந்த ஞானத்தை தாங்க. ஆண்டவரே, இந்த தொழில்நுட்பமானது எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்த இது பயன்படுத்தப்படுகிறது என்பதை ஆண்டவரே தேவ பிள்ளைகள் முதலாவது அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, அவர்கள் தெரிந்து கொண்டாதான் அதற்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க முடியும். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது அதற்காக இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தர் இதை குறித்த உணர்வை கர்த்தர் ஏற்படுத்துங்க. ஆண்டவரே, இதை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ள, காலங்களை விளங்கிக் கொள்ள, இந்த கடைசி நாட்களில் எப்படிப்பட்ட தீமைகள் தொழில்நுட்பத்தின் மூலமாக கூட அது கடந்து வந்து அநேக ஜனங்களுடைய ஜீவன்களை பறித்துக் கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர்கள் உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவரே, அப்படிப்பட்ட தீமைகள் உள்ளே கடந்து வராதபடி அதற்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவர்களாக கர்த்தர் தேவ பிள்ளைகளை எழுப்புவீராக. சபைகளில் அப்படிப்பட்டவர்கள்
எழும்பட்டும், ஊழியர்கள் அப்படிப்பட்டவர்களா எழும்பட்டும். உடைய தேசத்தில் பட்டணத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே இதை உணர்ந்து கொண்டு இதற்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தராகிய தேவன் நீர் அவர்களை எழுப்புவீராக. ஆண்டவர் அவர்களுக்குள்ளே இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். ஆண்டவரே இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக எப்படிப்பட்ட தீமைகள், ஒரு இடங்களில் அதிகமான வெப்பத்தை கொண்டு வர முடியும், இன்னொரு இடத்தில் அதிகமான மழைப்பொழிவை கொண்டு வர முடியும். ஆண்டவரே இது செயற்கையாக ஆண்டவரே இது செய்ய முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவரே இந்த காரியங்கள் கடந்து வந்து இதை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அநேக இடங்களில் பாதிப்பு ஏற்படுமே, அநேக இடங்களில் பஞ்சங்கள் கொண்டு வரப்படுமே. ஆண்டவரே உணவு தானியங்களில் கூட ஆண்டவரே அதிக மழை நிமித்தமா பாதிக்கப்படுற காரியங்கள், அதிக வெயில் நிமித்தமா ஆண்டவரை பயிரிடுகிற பயிர்களில் ஏற்படுகிற பாதிப்புகள், விவசாயத்தில் ஏற்படுகிற பாதிப்புகள், ஆண்டவரை உணவு பொருட்கள் ஏற்படுகிற பஞ்சங்கள், ஆண்டவரை இது நிமித்தம் நாங்கள் கையேந்துகிற சூழ்நிலை வரக்கூடாது. ஆண்டவரே உடைய தேசம் பாதுகாக்கப்படணும், உடைய பட்டணம் பாதுகாக்கப்படணும், என்னுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படணும். அதற்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்புங்க, சபைகளில் எழுப்புங்கன்னு சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கத்தாவே எங்கள் தேசத்தில் காணப்படுகிற இந்த வெப்ப அலைகள் நிமித்தம் ஆண்டவரே அநேகர் பாதிக்கப்படுகிறதும் கத்தாவே, அநேகர் கத்தாவே வேதனைக்குள்ளாக ஆகிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இது மனுஷனால் உண்டானது என்பதை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. இது கத்தாவே இயற்கையினால் உண்டானது அல்ல, இது மனுஷனின் நிமித்தம் உண்டானது என்பதை நாங்கள் பார்க்கிறோமே. இந்த டெக்னாலஜியின் மூலம் கத்தாவே அநேக காரியங்களை கத்தாவே சப்பா செயற்கையாக செய்ய முடியும் என்பதையும், அநேகருக்கு இது நிமித்தம் பாதிப்பு உண்டாக முடியும் என்பதை கத்தாவே இப்பொழுது நாங்கள் பார்த்தோமே கத்தாவே. உங்களுடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இந்த வேளையில கடந்து வந்து கத்தாவே ஆண்டவரே இந்த மாதிரியான பாதிப்புகள் கத்தாவே எங்கள் தேசத்தில் கத்தாவே உண்டாகாதபடிக்கு, செயற்கை நிமித்தம் உண்டாகிற இந்த பாதிப்புகள் கத்தாவே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்களை பாதிக்காதபடிக்கு தகப்பனே நீர் வேலி அடிக்க முடியாம உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே சமயம் கத்தாவே இந்த காரியங்களை குறித்தான விழிப்புணர்வு ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் மத்தியில் கடந்து வரட்டும் கத்தாவே. இந்த டெக்னாலஜியின் மூலியமா எவ்வளவு காரியங்களை செயற்கையாக செய்ய முடியும், அதனால எவ்வளவு பாதிப்புகளை உண்டாக்க முடியும் என்பதை கத்தாவே என் தேசத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படியாக கத்தாவே ஞானத்தை கத்த தருவீராக. தங்களை சுற்றிலும் என்ன நடக்குது என்பதை கத்தாவே பார்த்து கத்தாவே அதற்கேற்றவாறு கத்தாவே சப்பா ஜெபிக்கிற கத்தாவே சப்பா பிள்ளைகளை கத்தர் நீர் எழுப்பி தரும்படியாய் கத்தாவே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசங்களில் எங்களுடைய பட்டணங்களில் கத்தாவே அநேக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க, அநேக ஜெபிக்கிற சபைகள் இருக்காங்க கத்தாவே. ஒவ்வொருவரும் கத்தாவே இந்த கத்தாவே காரியத்தை உணர்ந்து ஆண்டவரே உத்தரவாதம் செய்து கத்தாவே ஜெபிக்கிறவர்களாய் கத்தர் இந்த வேளையில கத்தர் எழுப்புவீராக ஆண்டவரே. எல்லாரும் மத்தியிலும் கத்தாவே உம்முடைய ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் மத்தியில் கத்தாவே இந்த காரியத்தை குறித்தான பாரம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது கத்தாவே உம்முடைய இருதயம் எவ்வளவாய் துக்கித்து கலங்கும் அல்லவா, ஜனங்கள் பாதிக்கிறதை பார்த்து கத்தாவே உம்முடைய இருதயம் எவ்வளவாய் துக்கிக்கும் அல்லவா ஆண்டவரே. அதே பாரம் கத்தாவே ஒவ்வொரு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் மத்தியில் கடந்து வந்து கத்தாவே செயற்காய் உண்டாக்கப்படுகிற கத்தாவே இந்த காரியத்திற்கு கத்தாவே உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற கத்தாவே பிள்ளைகளை கத்த நீங்க எழுப்பி தருவீராக ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில கத்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பேற்பட்ட கத்தாவே உத்தரவாதம் பண்ணுகிற ஜெபிக்கிற பிள்ளைகளை கத்தர் இந்த நாட்களில் கத்தர் எங்களை எழுப்பி தந்து ஆண்டவரே இந்த தீமைகள் முழுவதுமாய் மட்டுப்படுத்தப்பட்டு ஆண்டவரே என் தேசமும் என் தேசத்தின் ஜனங்களும் பாதுகாக்கப்படும் ஆண்டவரே. எழுப்புதல் திட்டம் கத்தாவே துரிதமாய் நடக்கவும் கத்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். ஆண்டவரே கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே இருண்ட ஞானத்தை விதைத்து இப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தின் மூலமாக தீமைகளை கொண்டு வரும்படி எழும்பியிருக்கிற பொல்லாத மனிதருடைய முகத்தறிகள் கிழிக்கப்படட்டும், அவருடைய கால்கள் முடக்கப்படட்டும். நாங்கள் கர்த்தருடைய கரத்தில் இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திரள் கூட்ட ஜனங்களை மறிக்க வைக்க பண்ணும்படி ஆண்டவரே இந்த தீமையானது உள்ளே கடந்து வரும்போது, அதீத மழை அதீத வெப்பம் கடந்து வரும்போது ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்களை மறிக்க வைக்க பண்ணும்படி, அதன் பின்பாக இருக்கிற பொல்லாத மனிதர்கள், அதன் பின்பாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே முடக்கப்படட்டும். திரள் கூட்ட ஜனங்களை மறிக்க பண்ணி ஆண்டவரே கூட்டம் கூட்டமான ஜனங்களுடைய ஆண்டவரே அந்த ஜீவன்களை பறித்துக் கொள்ளும்படி கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகள், பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படட்டும். இந்த நாட்களில் இவைகள் எழும்பி கிரியை செய்யாதபடிக்கு இருண்ட ஞானத்தை ஜனங்களுக்குள்ளே விதைத்து ஆண்டவரே அநேக பின்புலத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் நிமித்தமாக தீமைகளை கொண்டு வரும்படி, டெக்னாலஜியின் மூலமாக தீமைகளை கொண்டு வரும்படி எழும்பி போராடுகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே சபிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த ஒரு மரணங்களும் இந்த காரியங்கள் நிமித்தமா வரக்கூடாது. அதீத வெப்பத்து நிமித்தமா, அதீத தீமை நிமித்தமா ஆண்டவரே உள்ளே கடந்து வராதபடிக்கு தேவ கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பின்பாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படட்டும்னு சொல்லி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். மத்தியில் இருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம்.
கர்த்தாவே உங்கள் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, இதோ திரளான மரணங்களை ஏற்படுத்தும்படியாய், பேரழிவுகளை உண்டாக்கும்படியாய் கிரியை செய்கிற பொல்லாத மனிதர்கள் அவர்கள் முடக்கப்படும்படியாய் உங்கள் கல்வாரி இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, துறை மறைவிலே ஆண்டவரே பேரழிவை ஏற்படுத்தும்படியாய் இவர்கள் செய்கிற எல்லா யோசனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அது அபத்தமாய் போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது முறியடிக்கப்படட்டும். உங்கள் கல்வாரி இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, இதோ கொத்து கொத்தான மரணங்களை ஏற்படுத்தும்படியாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் தந்திரம் ஆண்டவரே, துறை மறைவிலிருந்து ஆண்டவரே இந்த மனிதர்களுக்கு பின்பாய் இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அது முறியடிக்கப்படட்டும். ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே தொழில்நுட்பம் என்கிற பேரிலே ஆண்டவரே ஜனங்களை முடக்கி ஆண்டவரே கொத்து கொத்தான மரணங்களை ஏற்படுத்தும்படியாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அது முறியடிக்கப்படட்டும். அப்படி தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படட்டும். ஆண்டவரே, உங்கள் கல்வாரி இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் செய்த எல்லா ஜெபங்களையும் கர்த்தராகிய தேவன் நீங்க கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, உடைய கண்கள் அதை கவனித்திருக்கிறது, உடைய செவிகள் அந்த ஜெபங்களை கேட்டிருக்கிறது. உடைய ஜெபங்களை கேட்டு நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். எந்த ஒரு மரணமும் நேரிடாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் நீங்க பாதுகாத்து போல போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து இருக்கிற காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஜெப வேளைங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன நேயர்களே, இந்த நாளிலும் கூட எல்னினோ அப்படின்னா என்னன்றதை நம்ம அறிந்து கொண்டோம். அது நிமித்தமாக தேசத்துல எப்படிப்பட்ட தீமைகள் கடந்து வரும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம். அதனால இந்த பஞ்சங்கள், வறட்சிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும், அதையும் நம்ம அறிந்து கொண்டோம் இல்லையா? இதற்காக நீங்களும் தொடர்ந்து ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு தெரிந்த அநேக கிறிஸ்தவ நண்பர்களுக்கு இந்த காரியங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. நம்ம இணைந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் தேசத்துல பெரிய காரியங்களை செய்வாங்க. மீண்டும் இது போன்று வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களுடன் இருப்பதாக. ஆமென்.